சித்தப்பு சத்தியமா நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலையான்னு கேட்டா பண்ண. ஆனா நான் சொல்றதெல்லாம் நீங்க எப்பம்பா கேக்குறீங்க? கேட்டா நாங்க ஒரே ஒரு ஆளதான் பாப்போம், மீதி எல்லாரையும் பார்க்கவே மாட்டோம், எந்த யூடியூபர் போட்டாலும் நாங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் சுத்தின்னு இருக்குது. ஆனா சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமா கான்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லரை போட்டு காட்டியிருக்கானுங்க. நான் சொன்னேனே, ஆனா நம்ம சொல்லி எவனுமே கேட்காம அந்த விஷயம் அப்படியே நடக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும் பாருங்க. சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆர்காசத்துல பூரிச்சு போயிடலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஏதாவது ஒரு மேட்டர் இந்த காமிக் கான்ல அலோவ் பண்ணுவானுங்களா? வெளியே லீக் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அங்க ட்ரெய்லரை தவிர மீதி எல்லாத்தையும் லீக் பண்ணி விடுறானுங்க. அங்க என்னென்ன பேசிக்கிட்டானுங்க, என்னென்ன வரப்போகுது, புது தியேட்டரே கொண்டு வர போறானுங்க, இன்ஃபினிட்டி விஷன் புது தியேட்டர் கொண்டு வர போறானுங்களா இந்த மார்வெல். அது இந்தியாவுக்கு வருமானது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது இந்த வீடியோட எண்ட்ல பார்க்கலாம். அண்ட் ட்ரெய்லர் சத்தியமா சூற ஓடுதுன்னு ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ல போய் பார்த்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்கானுங்க. அண்ட் அந்த ட்ரெய்லருக்கான டிஸ்கிரிப்ஷனுமே கிடைச்சிருக்கு. அந்த ட்ரெய்லர்ல என்னென்ன பார்த்தாங்க அது எல்லாத்தையும் இவங்க நோட் பண்ணிட்டு வந்து நமக்கு சொல்லிருக்கானுங்க. சோ என்ன ஏது லுட்டலுஸ்க்கு இந்த ஒத்த வீடியோ எல்லாம் மொத்தமா பார்த்தலாம். சோ எல்லாரும் வெறிய ஆர்காசத்தோட வெயிட் பண்ணிட்டு இருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலோட சித்தப்பாவை ஜாயின் பண்ணலாம். மறக்காம கீழ இருக்க ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு முன்னாடி 500k ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டரை மொத்தமா புக் பண்ணி எல்லா டிக்கெட்டையும் கிவ் பண்ணி உங்களோட உட்காந்து நான் அந்த படத்தை உட்காந்து பாக்குறேன். அண்ட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் கீழ தட்டி விட்டு போங்க. சோ எனிவேஸ் வாழ கோலகலன்னு பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட சினிமா கான் ட்ரெய்லர் பிரேக் டவுன் தட்டிட்டு தயாரா. அவெஞ்சர்ஸ் இறுதி விளையாட்டு படத்துக்கு அப்புறம் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் நடிச்ச ஸ்டீவ் ராஜர்ஸும் நம்ம ஆர்டிஜே மாமாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல இணையறாங்க அப்படின்னா அது இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படம் தான். அவனுக்கு எப்படி கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்துல ஒரு இந்த லைவ் ரைவர்லி மாதிரி ஒன்னு பண்ணானுங்களோ அதே மாதிரி இப்ப மறுபடியும் இந்த ஸ்டேஜ்ல வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கும் எனக்கு பகடா ஆர்டிஜே, சத்தியமா எனக்கு உன்னை பிடிக்காது, பகதான் வெட்டு தான் துண்டு ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்படி. அண்ட் அந்த ஸ்டேஜ் காமெடி எல்லாம் பார்க்கும்போது சத்தியமா சிரிச்சிட்டேன். அண்ட் ஆர்டிஜே மாமா புது லுக்ல வந்திருக்காரு. இந்த மனுஷன் இப்ப எங்க போனாலும் இந்த பச்சை கலரை விடுறது இல்ல, அப்படியே டூமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படி மனுஷன். அந்த ஸ்டேஜ்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட லோகோ போட்டு விடுறானுங்க. அண்ட் பின்னாடி டைமருமே ஓட ஆரம்பிக்குது. நம்ம கெவின் ஃபைகே மாமாவுமே உள்ள வந்து அப்படியே நம்ம ரூசோ பிரதர்ஸ்க்கு இன்ட்ரோ கொடுக்க, ரூசோ பிரதர்ஸ் வந்து இந்த ஆர்டிஜே தான் டாக்டர் டூம் கேரக்டரை ப்ளே பண்றதுக்கு ஒரே ஒரு கை இந்த உலகத்திலே அப்படின்ற மாதிரி சொல்லி டாக்டர் டூம் கேரக்டருக்கு பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுத்து தானோஸோட பெரிய த்ரெட் நம்ம டாக்டர் டூம் தான் அந்த மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாரு. அண்ட் டாக்டர் டூம் வர, டாக்டர் டூம் கூட சேர்ந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா வர. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கு. அந்த படத்துலயுமே கேப்டன் அமெரிக்கா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாரு. அது இந்த டிஸ்கிரிப்ஷன் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இவனுங்க எல்லாம் blah 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 நிறைய பேசிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு நம்ம ட்ரெய்லர் தூக்கி போடுறானுங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்த ஒரு யூடியூபர் மனுஷன் கிட்ட இருந்து நமக்கு ஒரு அருமையான தகவல் கிடைச்சிருந்தது. கிரீக் டைரண்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு மனுஷன் பேசியிருப்பாரு. அந்த படத்தை எப்படி பார்த்தோம், அந்த ட்ரெய்லர்ல என்னெல்லாம் காட்டினானுங்க அப்படின்ற மாதிரி அந்த சினிமா கான் பூரா என்னென்ன நடந்ததுன்னு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ஃபுட்டேஜ் அப்டேட் பண்ணாரு. இந்த டிஸ்கிரிப்ஷனை முதல்ல படிக்கும் போது நான் நம்பல, பட் ஆக்சுவலா இவனுங்க இந்த சினிமா கான்ல இருந்து வெளியே வந்து பார்த்திருக்கானுங்கல்ல, இவனுங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓ அப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் உண்மைதான்டா, அப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல பெரிய சம்பவம் ஒன்னு இறக்க போறானுங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல முக்கியமான மெயின் ரோல் ப்ளே பண்ண போறது நம்ம டாக்டர் டூம் தான். இந்த டூம்ஸ்டே ட்ரெய்லர் டாக்டர் டூமுக்காக பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டது. அந்த மனுஷன் தான் எல்லாம் எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை சுத்தி தான் கதையே ஓட போகுது. நம்ம பயக்க சொல்லும் போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுது. இந்த கிரீக் டைரன் சொல்லும் போது தோர் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஸ்பேஸ்ஷிப்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அதுக்கு வெளியே இருந்து ஒரு சத்தம், நண்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ்ங்கறானுங்க. அதே போர்ஸோட தோர் கையில இருந்து சுத்தி அப்படியே கேப்டன் அமெரிக்கா கிட்ட போகுது. ஒரு கூஸ் பம் மூவ்மெண்ட்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர்கள் சொல்றானுங்க. முதல்ல நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிப்போம். ஓவரா கூஸ் பம்ஸ் ஆகி என்ன சொல்ல வரன்றதே மறந்து போகுது. டிஸ்கிரிப்ஷனுக்கு இந்த ஆர்காசம் ஆகி 4 நிமிஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கானே. ஒரிஜினல் ட்ரெய்லர்லாம் வந்து சும்மா சூற விட போறோம் சித்தப்பு. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஆரம்பமாகிறது நம்ம ப்ரொஃபசர் சேவியர் கிட்ட இருந்தா எடுத்த உடனே எக்ஸ்மேன்ஷனை காட்டுறாங்க. அண்ட் எக்ஸ்மேன்ஷனுக்குள்ள நம்ம ப்ரொஃபசர் சேவியர் உட்கார்ந்துக்கின்னு ஒரு எனர்ஜி ரிஃப்ட் வெளியே நடந்துகிட்டு இருக்கு. என்னடா எதிரானு இந்த எக்ஸ்மேன்ஷனுக்குள்ள உட்கார்ந்து பாத்துக்கின்னு இருக்காரு. அண்ட் அப்படி அந்த எனர்ஜி ரிஃப்ட்டுக்குள்ள இருந்து எவன் வரான் அப்படின்னு பார்த்தா மாஸ்க் போடாத ராபர்ட் டவுனி ஜூனியரோட விக்டர் வான் டூம் அவரோட லாக்வேரியன் ஆக்சென்ட்ல பேசிக்கிட்டே வராரு. லைக் எந்த மாதிரினா ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போது. இது இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணல. அதுல இருந்து பார்த்த அந்த கிரீக் டைரன் கிட்ட இருந்து நான் சொல்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்ல மேலோட்டமா அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுல என்ன டைலாக் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத பெருசா சொல்லல. பட் அந்த டைலாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூடியூபர் கிட்ட இருந்து எடுத்துருக்கோம். சோ அதுல அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பெருசா ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது. அண்ட் அதை நம்ம கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பெரிய பவர் அப்படிங்கிற மாதிரியான விக்டர் வான் டூம்ல அந்த ஏன்சியன்ட் ஆக்சன் அந்த லாட்வேரியன் ஆக்சென்ட்ல அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதோட அவெஞ்சர்ஸ் அந்த மார்வெல் லோகோவை போட்டு அப்படியே ஒரு கம்ப்ளீட் பண்ணப்பட்ட புது அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அங்க நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சாம் வில்சனோட அவெஞ்சர்ஸ் டீமை மீட் பண்றாரு. அண்ட் கூடவே தோர் இருப்பாரு. தோர் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த புது அவெஞ்சர்ஸ் டீம் கிட்ட சொல்றாரு. ஏன்னா நம்ம சேர்ந்து இல்லைன்னா மொத்தமா செத்துருவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே செத்துருவாங்க. சோ அவங்க எல்லாருக்காகவும் நம்ம போய் போராட போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் எல்லா இடத்துலயும் டென்ஷன் ஏறுது. எல்லா ஹீரோஸ் அங்க இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அண்ட் இன்னொரு
முக்கியமான ஷாட்ல சேனிங் டாட்டம் ஷாங்சியோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. மரண பங்கமா இருக்கும். அப்படியே ஓரமா எலினா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க மிஸ்டிக் கூட. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. அப்படியே மிஸ்டிக் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவங்களும் எலினாவா மாறிடுறாங்க. மாறி எலினா வர்சஸ் எலினான்ற மாதிரி பேட்டில் போயிட்டு இருக்கு. இந்த பேட்டில்ல மேட்ரே கிடையாது. கேம்பிட் வர்சஸ் ஷாங்சி தான் மேட்ரே. எப்படி சண்டை போடுறானுங்க அது இன்னுமே சூப்பரா இருக்கும். ஷாங்சி அவரோட 10 ரிங்ஸ் வச்சு தள்ள எப்படிலாம் தாக்கிட்டு இருக்காரு. கேம்பிட் அவரோட புது ஸ்டாஃப் எடுத்து அடிக்கிறாரு. காடை தூக்கி போடுறாரு. ஏகப்பட்ட மேட்டர்கள் நடந்துகிட்டு இருக்கு. இவனுங்க 2 பேரும் சண்டைக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்மேன் வர்சஸ் அவெஞ்சர்ஸ்ன்ற ஒரு மேட்டர் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் ஒரு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவெஞ்சர்ஸ் வர்சஸ் எக்ஸ்மேன் நடக்க போகுதுன்னு. இப்ப அதை கண்குளிர பார்க்க போறோம் அப்படிங்கறது நினைக்கும் போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. இப்பதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் நடக்க போகுது. தோர் அவரோட முழு பவரையும் தூக்கிட்டு போயிட்டு அந்த மொட்டை மண்டையின் தானோஸ் எங்கடான்னு இன்ஃபினிட்டி வார் படத்துல பறந்து போய் தானோஸோட மொத்த ஆர்மியும் கதற சம்பவம் பண்ணி அவரோட ஸ்டோம் பிரேக்கர் வச்சு எல்லாவனையும் தீர்த்து கட்டினாரோ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை இங்க ரீக்ரியேட் பண்ண போறான்னு பார்த்தா டூம நோக்கி அவனோட மொத்த ஸ்டோம் பிரேக்கர் பவரையும் எனர்ஜியும் தூக்கிட்டு போயிட்டு மண்டையோட வச்சு அடிக்கலான்னு பார்த்தா 2 விரல்ல ஸ்டோம் பிரேக்கரை தடுத்துட்டான் டாக்டர் டூம். மனுஷனா நீ அது ஸ்டோம் பிரேக்கரா ஏதோ டிப்பன் பொங்கல் சாப்பிடுற மாதிரி தூக்கி போட்டு போற. அதுவும் சாதாரணமா தடுக்கல. அவனோட 2 விரல்ல வச்சு தடுக்கிறான். மேன் we are cooked. We are officially cooked. தோர் ஃபேன்ஸ் எல்லாரையும் டாக்டர் டூம் போட்டு பொறிக்க போறான். தோர் மியால்னிர் அவ்வளவு பெரிய பவர். ஸ்டோம் பிரேக்கர் 2 விரல்ல தடுத்துட்டாங்க. சும்மாவா சொன்னானுங்க தானோஸோட பெரிய பவர்ஃபுல் கையின்னு. அவ்வளவுதான். டூம் எல்லாரையும் கதற விட போறான். அது மட்டும் நல்லா தெரியுதுடா. நல்லா தெரியுது. அண்ட் அப்படியே கட் பண்ணி இன்னொரு ஸ்பேஸ் ஷிப்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள இருந்து நம்ம தோர் சொல்றாரு இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு வாயை திறந்து மூடுறதுக்குள்ள அவர் கையில இருக்கிற மியால்னிரை நீட்டுறாரு. அது அப்படியே ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட பறந்து போய் அவரோட கையில உட்கார்ந்துருது. அண்ட் ஸ்டீவ் ராஜர்ஸ் பியர்ட் வச்சுக்கிட்டு பிளாக் ஷர்ட்ல இறங்கி இருக்காரு. மனுஷன் என்ன நண்பா சௌக்கியமா அப்படின்ற மாதிரி சொல்லி மொத்த ட்ரெய்லரே முடிக்கிறானுங்க. அங்க டைட்டில் கார்டை போட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே டிசம்பர் 18 ரிலீஸ் ஆகுதுன்னு முடிக்கிறானுங்க. தக்காளி தலையா என்னடா ட்ரெய்லர் இது. அதை நான் ஆல்ரெடி கேட்டுட்டேன். திரும்ப அதை படிக்கும் போது ஒவ்வொரு சீனும் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. நடுவுல ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சேர்ந்து நம்ம திங்க் மாமா வக்காண்டன்ஸ் கூட சேர்ற மாதிரியான ஒரு ஷாட்டையும் காட்டியிருப்பாங்க. அதை நான் சொல்ல மறந்துருப்பேன். சோ இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முதல் சீன்லயே எக்ஸ்மென்ஷனை மொத்தமா போட்டு அழிக்கிற அப்படி நம்ம டாக்டர் டூம். அடுத்த சீன்ல பார்த்தா அவெஞ்சர்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு எல்லா யூனிவர்ஸ்ல இருக்கிறவனும் ஒன்னா சேர்றானுங்க. தோர் வேற மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குற அப்படி. இப்ப தோர் தான் இப்போதே அவெஞ்சர்ஸ் லீடர் போலயே. சாமுவல்சனை தூக்கி ஓரம் போட்ட வேண்டியதான் நினைக்கிறேன். அவன ஒரு மனுஷனா கூட அவனும் மதிக்க மாட்டான். அது வேற விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேம்பிட்டும் ஷாங்சியும் ஃபைட் பண்றாங்க. எலினா மிஸ்டிக் கூட சண்டை போடுறா. முக்கியமான மேட்டரே தோர் அடிக்கும் போது ஸ்டோம் பிரேக்கர் ஏதோ சொப்பு சாமா மாதிரி தூக்கி 2 விரல்ல புடிச்சு நிக்கிறா அப்படி நம்ம டாக்டர் டூம். அண்ட் ஃபைனலி கேப்டன் அமெரிக்கா ஸ்டீவ் ராஜர்ஸ் இஸ் ஃபக்கிங் பேக் ப்ரோ. சித்தப்பு இதுதான் ட்ரெய்லர். அம்மாளை இத நெருங்க ஒரு ட்ரெய்லர் இறங்க முடியுமா? பிராண்ட் நியூ டே எல்லாம் என்ன பிராண்ட் நியூ டே 1 பில்லியன் வியூஸ் அடிச்சுனாங்களா? அங்க பாரு 5-6 பில்லியன் வியூஸ் அங்க காத்துக்கிட்டு இருக்குது. அண்ட் கிரீக் டைரண்ட் இல்லன்னா நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லிருப்பேனா அப்படிங்கிற ஒரு மேட்டர் தெரிஞ்சிருக்காது. ஜஸ்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணிட்டு ஓ இப்படி எல்லாம் நடக்குதா சூப்பர் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அவரோட அந்த எக்ஸ்பிரஷனோட கேட்கும் போது நான் இவ்வளவு எக்ஸ்பிரஷனோட சொல்லலைன்னா அவரை அந்த வீடியோ பார்த்ததுக்கு எனக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அந்த வீடியோ வேணா லிங்க் கமெண்ட்ல இருக்கு இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றதை விட சினிமா கார்ல இருந்து வந்தவங்க டைரக்டா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா உங்களுக்கு இன்னுமே அது எக்ஸ்ட்ராவா நச்சுன்னு இருக்கும். மேன் என்னெல்லாம்டா நடக்குது. கேப்டன் அமெரிக்கா பியர்டோட திரும்ப வரான். சோ கண்டிப்பா கேப்டன் அமெரிக்கா டிவிக்கு போயிட்டு தான் வராரு அப்படிங்கறத நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பேஸ் ஷிப்க்கு வெளியே ஒரு சத்தம் கேக்குது. அதை பார்த்து நம்ம தோர் இல்ல வாய்ப்பே இல்ல இதுக்கெல்லாம் நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் கையில அப்படியே தூக்கிட்டு அந்த மியால்னிர் போகுது. சோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம டிவிக்கும் கேப்டனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? ஏன்னா அவர் பாஸ்ட்ல போயிட்டு சிக்கிக்கிட்ட ஒரு மனுஷன் அது அப்படியே எல்லாத்தையும் கடந்துதான் இந்த ஃபியூச்சருக்கே வந்திருப்பாரு. சோ அவரை திரும்ப கொண்டு வரானுங்களா இல்லன்னா வேற யூனிவர்ஸ்ல இருக்க கேப்டன் அமெரிக்கா அவங்க கொண்டு வராங்களா? வேற யூனிவர்ஸ் இந்த மாதிரி எண்ட் கேம்ல போயிட்டு டிராவல் பண்ணிட்டு சாம் வில்சன் கிட்ட ஷீல்ட கொடுக்க திரும்ப வராம இருக்கிற ஒரு கேப்டன் அமெரிக்காவை வேற டைம்லைன்ல இருந்து கூட்டிட்டு வரானுங்களா? என்ன கண்ட்ராவியான மேட்டர்னு ஒரு கிளவும் புரிய மாட்டேங்குது. ஆனா பெரிய சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குடா. பெரிய சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு குழப்பமான ஸ்டோரி லைன் கூட தான் இந்த கதை அமைய போகுது. குழப்பமான ஸ்டோரி லைன்ஸை ஈஸியா சொல்றதுலதான் ரூசோ பிரதர்ஸ் கெட்டிக்கார பாக்க. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ண போறானுங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். இந்த ட்ரெய்லரோட டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு, ட்ரெய்லர்ல இங்க எப்படிலாம் இமேஜின் பண்ணி வச்சிருக்கீங்க இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த ட்ரெய்லர் பத்தின உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ல திட்டிட்டு இருப்பாங்க. அதை படிக்க நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம் மறக்காம கீழே இருக்க ஜாயின் பண்ணல கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்கே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி தெருக்கி விட்டு போங்க. எனிவேஸ் அடுத்து ஒரு தாறு தர ரெடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜலக்கா குஜாலாவா இருங்க.